கொஞ்சம் டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அதான் முத்தரசனுக்கு ஸ்வேதா போன் பண்ணி கலைபரப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா முத்தரசன் டாக்டர் இல்லையே, அதனாலதான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு. சரி சரி, இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஒண்ணும் இல்ல டாக்டர், நல்லதா இருக்கு. அப்படிலாம் லேஸ்ல விட்டுற முடியாது. சில வியாதிகளோட அறிகுறிகள் எப்படின்னா கண்ணால பார்த்தா தெரியாது. உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு மயக்கம் வந்துடும். அப்படின்னா நம்ம ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம். அதனால ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். எதுக்கு டாக்டர்? இப்பதான் நல்லா இருக்கேன், அப்புறம் எதுக்கு இன்ஜெக்ஷன்? இங்க பாருங்க, உடம்புல தளர்வு வருதுன்னாலே ரத்தத்துல சத்து இல்லைன்னு அர்த்தம். அதனால விட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டுக்குங்க. அதெல்லாம் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா பசிக்கும், நல்லா தூங்கி எழுந்துருங்க. சரியா? இல்ல டாக்டர், எதுவும் வேண்டாம், பரவாயில்ல. அதெல்லாம் விடுங்க. விட்டமின் இன்ஜெக்ஷன் ஒன்னும், அப்புறம் மயக்கம் வந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டுருவோம். டாக்டர் டாக்டர், அதான் அத்தை வேண்டாங்கறீங்கல்ல. அட என்ன நீங்க சின்ன குழந்தைங்க பயப்படுற மாதிரி பயப்படுறீங்க? அவங்களுக்கு கொஞ்சம் புடிங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் புடிங்கன்னு சொல்றேன்ல. ஸ்வேதா கொஞ்சம் புடிங்க, உங்களை தான் கூப்பிடுறாங்க. புடிங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு பிரச்சனை இல்ல. நான் பாத்து இன்ஜெக்ஷன் போடுறேன். அம்மா எனக்கு எதுவும் இல்லம்மா, சின்ன ஊசி தான். சின்ன ஊசி வலிக்காதுமா. அது ஷூ. ஸ்வேதா டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். என்ன எதுன்னு செக் பண்ணிடுவோமா? செக் பண்ணிட்டு நல்லது தானே. இதாவது பேசி அனுப்புங்க. நான் சில மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தரேன். இப்போ மாத்திரை எதுக்கு டாக்டர்? அதான் நான் சொன்னேன்ல, உடம்புல தெம்பு வர்றதுக்கு. மா இந்தாங்க, இத 3 வேளைக்கு கொடுங்க. அப்ப நான் புறப்படுறேன். முத்தரசன் கிட்ட போன்ல பேசிக்கிறேன். நான் வரமா? ஐயோ, என்ன ஸ்வேதா இப்படி ஆயிப்போச்சே. நாம எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணா இருக்கே. நான் முத்தரசன் பதறிக்கிட்டு ஓடி வருவான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா டாக்டர் அனுப்பி வச்சு ஊசி போட வைக்கிறானா? ஊசி போட்ட வலி வேணா கையில இருக்கலாம், ஆனா வலி முழுக்க என் மனசுல இருக்கு முத்தரசு. பாத்துக்கிறேன். இப்போ என்னத்த பண்றது? யோசிப்போம். கண்டிப்பா முத்தரசையும் வெண்ணிலாவையும் ஒண்ணு சேர விட மாட்டேன், அது மட்டும் உறுதி. இப்போவே என் மனசுக்கு அது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. எப்படி சொல்ற? இல்ல அத்தை, முதல்ல முத்தரசன் மாமா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிப்பாரு. உங்களுக்கு ஒண்ணுன்னா பதறுவாரு. ஆனா நானும் பாக்குறேன், வெண்ணிலா பொண்டாட்டி ஆனதுல இருந்து அவரோட போக்கே சரியில்லை அத்தை. ஏதோ வேண்டா வெறுப்பாவே நம்ம கிட்ட எல்லாம் நடந்துக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நானும் அப்ப சரியாயிடும் இப்ப சரியாயிடும் தான் நினைச்சேன். ஆனா இது தொடர்கதைன்னு இப்பதானே புரியுது. இதுக்கு முற்றும் போட்டே தீரணும் அத்தை. அதத்தான் நானும் செய்ய போறேன். பாத்துக்கலாம். உங்க சித்தியை போய் பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துருங்க. ஓ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி டாக்டர், நன்றி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இல்லை, நான் இப்போ உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே மனசு நிம்மதியாக இருக்கு. ஓகே டாக்டர், நான் ஊரில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர், தேங்க்யூ தேங்க்யூ. என்னாச்சு முத்து மாமா? அது சித்திக்கு உடம்பு சரியாயிடுச்சான், ஒரு பிரச்சனையும் இல்லையா? ஏன் முத்து மாமா, அத்தைக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல நம்ம வெளியில போனா ஏதாவது தப்பா நினைக்க மாட்டாங்க? இப்படி அடுத்தவங்க என்ன தப்பா நினைப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க நினைச்சோம் வச்சுக்கோயேன், காலம் கடந்து போயிடும். 60ஆம் கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கோம், 60ஆம் ஹனிமூன் நமக்கு மட்டும் தான் நடக்கும். சும்மா இனிமேல் அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்களோ நான் பார்க்க மாட்டேன், நாம என்ன யோசிக்கிறோம் அதான் முக்கியம். புரியுதா? அதான் சித்திக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? அது என்னன்னா, நீ பாடிட்டே வந்தியா, அந்த பாட்டை நான் அப்படியே மயங்கி ரூட்டு மாறி வந்துட்டேன். நல்ல வேலை இப்போ சித்திக்கு உடம்பு சொல்லி ஸ்வேதா ஃபோன் பண்ணனால யூட்டர் எடுத்தல, அப்பதான் தெரிஞ்சது நான் ரூட்டே மாத்திட்டேன்னு. இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். நம்ம இடத்துக்கு போயிடலாம். போனதுக்கு அப்புறம் ஐயோ
முத்து மாமா. ஹலோ, மனசுல என்ன மண் வாசனை ரேவதி நினைப்பா, ஆனா உன முகத்தை முடிக்கிற. வா. செல்ஃபி. வாய ஊன்னு வை. நீ எடு. இது எப்படி போறது? வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு அங்கிருந்து கேலரிக்கு போ. அங்க போயிட்டு சென்ட்னு கேட்கும். அந்த சென்ட் பட்டனை பார்த்து தம்தி விடு, அது பாட்டு போயிடும். என்ன ஜனனி? ஆட அண்ணனே அண்ணியும் பாருங்களேன். ஆமாமா, ரெண்டு பேரும் சம மாடல் ஆயிட்டாங்க. நல்லா இருக்காங்கல்ல? ரெண்டு பேரும் செமையா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்கல்ல? ஐஸ்கிரீம் ஊட்டுறாங்க. ஆட உட்காரு.
ஒரு நிமிஷம். என்ன மாமா இது? ஸ்டவ், சமையல் சாமான், இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஜருகண்டி ஜருகண்டி. என்ன பண்ற? மாவு பிசைற நீ மாமா. ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் தான் எல்லாத்தையும் பண்ணுங்க. கொடு. ஸ்பெஷலா உனக்கு என்ன பண்ணி தரணும் மட்டும் நீ பாரு. என்ன பண்ண போற? அது என்ன பண்ண போறோம்னு எனக்கே தெரியல. அது எப்படி வருதோ அதை வச்சு அது என்னன்னு உனக்கு சொல்றேன். இப்படி திரும்ப கொஞ்சம் மேல பாரு. என்ன மாமா இது? பன்னிக்குட்டி மாதிரி இருக்கு. பன்னிக்குட்டியா? என்ன இப்படி சொல்லிட்ட? லியோனார்டோ வின்சி அப்படின்னு ஒருத்தர் அப்படியே ஒரு பொண்ணை பார்த்து பார்த்து மோனோலிசான ஒரு ஓவியத்தை வரைஞ்சாரு. இந்த முத்தரசன் இந்த வெண்ணிலாவை பார்த்து பார்த்து அப்படியே உருவத்தை சப்பாத்தி மாவாலேயே செஞ்சிருக்கு. இதை பார்த்து பன்னிக்குட்டின்ற மாமா. ஸ்வேதா, ஸ்வேதா. ஏய், தெரியுதா? இந்த ரிசோர்ட்ல தான் தங்க போறோம். அப்புறம் எதுக்கு மாமா இந்த பக்கமா போற? அது இன்னும் கொஞ்சம் உனக்கு ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஐயோ மாமா, வாங்குனதே போதும், இன்னும் எதுக்கு? சுமாரே ஷாப்பிங் முடிச்சிட்டு வருவோம். நானும் அண்ணி ஏதோ அம்மாஞ்சின்னு நினைச்சேன். ஆனா ரொமான்ஸ்ல பின்றாங்க. அண்ணனும் அண்ணியும் பாருங்களேன் எப்படி இருக்காங்க ஜம்முன்னு இந்த போட்டோல. இத பார்த்த உடனே எனக்கே புதுசா கதை எழுதணும் போல தோணுது. ஆமாமா கார்த்திக், நீங்க கதை எழுதி ஃபைல்குள்ளேயே மூடி வச்சுக்கோங்க. நீங்க எப்ப படம் எடுக்கிறது, நாங்க எப்ப அதை பாக்குறது? அட டென்ஷன் பண்ணாதீங்க கௌதம், நீங்க வேற. ஜனனி, அண்ணா அண்ணி வந்த உடனே மறக்காம சுத்தி போடணும். நம்ம கண்ணே படும் போது சில கொல்லி கண்ணு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஆமாமா. ஆமா, ஏதோ ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னீங்களே, போலாமா? இத பார்த்ததுக்கு அப்புறம் மூடே ஜாலியா ஆயிடுச்சு. ஜாலியா போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியிலே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அவ்வளவுதான், சூப்பர். வாங்க போவோம். என்ன என்னால இதெல்லாம் சத்தியமா சகிச்சுக்கவே முடியல. அப்படியே இந்த ஜனனி கார்த்திகல பாக்குற பார்வை இருக்கே, என்ன ஒரு புழுவை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அதுவும் மேல மேல அவங்க வேற போட்டோவை போட்டு அவங்க ஒரு பக்கம் வெறுப்பேத்துறாங்க. பாத்தீங்கல்ல அந்த போட்டோ எல்லாம், நீங்களும் பாத்தீங்கல்ல. இங்க வந்து ஒண்ணுமே தெரியாதது மாதிரி நம்ம கிட்ட பேசிட்டு அவங்க என்ன ஆட்டம் போடுறா பாத்தீங்களா? என்னத்த நீங்க பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? ஜோசியர் சொன்ன டைம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது நம்ம அதை தடுக்கணும். ஏற்கனவே நீங்க
உடம்பு சரியில்லைன்னு போட்டு நாடகத்தால எதுவுமே நடக்கல. டாக்டர் அனுப்பி வச்சு கடைசியில நாம மூக்கு அறுபட்டு தான் மிச்சம். என்ன அத்தை இது? வர எனக்கு கடுப்பா இருக்கு. இப்படி நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அத்தை அர்த்தம்? கடைசி வரைக்கும் நான் இப்படியே வெண்ணிலாவை பார்த்து பார்த்து புழுங்கி சாக வேண்டியதானா? நான் பாட்டுக்கு சும்மா எங்கேயோ இருந்தேன். சும்மா இருந்தவள வந்து முத்தரசனை கட்டி வைக்கிற, நான் சொன்னா தட்ட மாட்டான்னு சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு நான் இத்தனை நாளா இங்க இருந்துட்டேன். கடைசி வரைக்கும் நான் இப்படி இருக்க வேண்டியதானா? உங்க செல்வாக்கு இப்போ இந்த வீட்டுக்குள்ள செல்லா காசு ஆயிடுச்சே. மாமா இப்படி உங்களை தூக்கி எறிவாருன்னு நான் நினைக்கவே இல்ல அத்தை. வெண்ணிலாவை அப்படியே தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு, உங்களை கால்ல போட்டு மிதிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தும் கூடவா உங்களுக்கு கோபம் வரல? நான் வரேன். நில்லு ஸ்வேதா, இப்படி எல்லாம் நீ என்ன தூண்டி விட்டு பேசினா உடனே நான் கோவத்துல ஏதாவது பண்ணுவேன்னு நீ நினைக்கிற அதானே? இல்ல அத்தை, என் ஆத்திரத்தை இங்க கொட்டி என் மனசை நான் தேத்திக்கிறேன், அவ்வளவுதான். நீ இப்படி எல்லாம் பண்ணி என்னை ஏதாவது செய்ய வைக்கணுங்கிற அவசியமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் வருவாரு. யாரு? இது வரைக்கும் எத்தனையோ மந்திரவாதிங்க அவங்க இவங்கன்னு எல்லாரையும் பார்த்துட்டோம். ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய நம்பூதிரி நமக்கு கிடைச்சிருக்காரு. இப்பதான் அவரை பத்தி தெரிஞ்சு போன்ல பேசணும். விஸ்வநாதன் நம்பூதிரி. யாரு தவறு? வரும்போது நீயே தெரிஞ்சுக்க போற. அவரோட பவர் மிகப்பெரிய பவர். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை நடக்க விடாம தடுக்கிறதுலயும் அதை மொத்தமா கெடுக்கிறதுலயும் கை தேர்ந்தவர். அவர் தான் இங்க வரப்போறாரு. பூஜைக்கான அத்தனை ஏற்பாட்டையும் பண்ண சொல்லிட்டேன். வந்துகிட்டு இருக்காரு. அவர் இங்க வந்து சேர்ந்ததும் பூஜை ஆரம்பமாயிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா நாம நினைச்ச எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாரு அந்த நம்பூதிரி. மந்திரத்துல மாங்காய் பறிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நாம பறிச்சு காட்டும். அத்தை, நானும் நீங்க ஏதோ யோசிக்க முடியாம அப்படியே விட்டுட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை யோசிச்சிருக்கீங்கன்னு. ஆனா நடந்துரும்ல, கண்டிப்பா நடக்கும்ல. நிச்சயம் நடக்கும். ஏன்னா வரப்போற நம்பூதிரி சாதாரண ஆள் இல்ல. வெண்ணிலா, போட்டோ போடுறியா? உன் கழுத்தறுக்கிறோம் பாரு. வீட்டுக்குள்ள என்ன பார்த்து கிண்டல் பண்ணீங்கல்ல, இருக்கு. அந்த ஜனனி, கார்த்திக், கௌதம் எல்லாருக்குமே இருக்கு. அங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். என்ன மாமா இவ்ளோ பெரிய ரூமா இருக்கு? என்ன குய்யோ இவ்வளவு பெரிய ரூம்ன்ற? இதுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கு. இதுக்கே வாய போடுறதா எப்படி? வா. என்ன முத்து மாமா, நம்ம ரெண்டு பேருக்கு எதுக்கு ரெண்டு ரூம்? ஏய், ரெண்டு ரூம்லாம் இல்ல, ஒரே ரூம் தான். ஷூட்னா அப்படிதான் இருக்கும். 1+1. நம்ம இங்கேயும் இருந்துக்கலாம், அங்கேயும் இருந்துக்கலாம். அது நம்ம இஷ்டம். பேக கொடு. மாமா, எனக்கு போய் எதுக்கு இவ்ளோ வாங்கிட்டு வந்த? நான் வந்து காலையில முழிச்சு வீடே கெதின்னு கிடக்க போறேன். எதுக்காக இதெல்லாம் வாங்குன? சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டியே முத்து மாமா. நல்லது பண்ணும்போது சொல்ல சொல்ல கேட்காம பண்றது நல்லதுதான். இத பாரு,
இதெல்லாம் யாருக்கு வாங்கின? உனக்காக தானே. இதெல்லாம் உனக்கு போட்டு அழகு பார்க்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். உக்காரு. என்ன முத்து மாமா? உட்காந்து ஃபுல் மீல் சாப்பிட போறோம். இதெல்லாம் வாங்கியிருக்கேன் உனக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்றேன். உட்காருண்ணா உட்காரு. எதுக்கு மாமா இதெல்லாம்? ஏற்கனவே ரொம்ப லேட். இதுக்கப்புறம் 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். நம்ம 2 பேருக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற ஆசை நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம இருந்தது உன்னோட தப்பு. நீ சொல்லாம இருந்தாலும் நானாவே புரிஞ்சிருக்கணும். நான் புரிஞ்சுக்கல, அது என்னோட தப்பு. இருந்தாலும் நீ சொல்லியிருக்கணும் இல்லையா? இனிமேல் நம்ம 2 பேருக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. எதையும் என்கிட்ட நீ மறைக்கவும் கூடாது. ஆனா நீ என்கிட்ட சொல்லாம இருந்தது உன்னோட தப்பு. அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் வேணும் இல்லையா? அந்த பனிஷ்மெண்ட் தான் இது. நீ உட்காரு, எல்லாத்தையும் உனக்கு போட்டு அழகு பார்க்கறேன். மாமா உட்காருன்னு சொல்றேன்ல. கழட்டு. காதை காட்டு. என்ன எது குழந்தையில என் மடியில் உட்காந்து உனக்கு காது குத்துனாங்களே, அது ஞாபகம் வந்துருச்சா? காட்டு. அந்த கதை காட்டு.